பிறந்தது மொத்தம் 3 பிள்ளைங்க. அதுல ஒருத்தர் நம்ம ஐயா அன்புமணி, மீதி 2 பேரும் பெண் பிள்ளைகள். ஒருத்தங்க காந்திமதி, இன்னொருத்தங்க கவிதா. இந்த காந்திமதி அப்படின்றவங்களுக்கு பிறந்தவங்க மொத்தம் 3 பேர். சுகுந்தன், பிரித்திவன், முகுந்தன். கவிதாவுக்கு பிறந்தவங்க 2 பேர், நிதர்சன், வசீகரன். நம்ம சின்னையா அன்புமணிக்கு பிறந்தவங்க 3 பெண் பிள்ளைகள், அங்கமித்ரா, சங்கமித்ரா, சம்யுக்தா. இதுல நம்ம ஐயா அன்புமணி தன்னுடைய மகள் அங்கமித்ராவை தன்னுடைய சகோதரி காந்திமதியினுடைய 2வது மகன் பிரித்திவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாரு. இப்போ பெரியய்யா ராமதாஸ் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மகள் வழி பேரன் காந்திமதியினுடைய கடைசி மகன் முகுந்தனுக்கு கட்சியில பதவி தரார். மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக இது நம்ம சின்னையா அன்புமணிக்கு பிடிக்கல. தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார். கேட்கணும், யாரா இருந்தாலும் நான் சொல்றதான் கேட்கணும். புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. நம்ம தம்பி ஒருத்தர் வீடியோ போடுவார்ல, நம்ம தான் அப்படின்ற மாதிரி ஐயா நான் தான் அப்படின்ட்டாரு. நாம தான் உண்டாச்சு, மும்பை போயாச்சு. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. ரைட்டு, போயாச்சு. என்னாச்சுப்பா, என்னாச்சு? தண்ணி கொண்டாங்க. இல்ல, சும்மாதான் நம்ம தான். என்ன சரி போ. என்ன இருந்தாலும் பெரியய்யாவுக்கு சின்னையா தன்னுடைய மகன் தானே, மகனுக்கு தான் கொஞ்சம் விட்டு தரலாம். எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன், ஒரு புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம். என்ன இருந்தாலும் சின்னையாவுக்கு பெரியய்யா அப்பா தானே, அப்பாவுக்கு தான் கொஞ்சம் விட்டு தரலாம். ஆனா இப்ப ரீசெண்டா நடந்த சித்திரை முழு நிலவு மீட்டிங்ல இந்த பிரச்சனையெல்லாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்குது. குறையல, அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்குது. வெளிப்பூச்சு, வெளி வேஷம், வெளி பேச்சு, கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டு. இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள்.